ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அண்மை செய்தி. செந்தில் பாலாஜியின் ஜாமீன் வழக்கை முடித்து வைக்க தயார் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள். முந்தைய வழக்கு விசாரணையின் போது ஜாமீன் வேண்டுமா, அமைச்சர் பதவி வேண்டுமா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருந்தனர். அதனைத் தொடர்ந்து தன்னுடைய பதவியை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்திருந்தார். அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி வகித்து வந்த மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கரிடம் கூடுதலாக ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அதேபோல மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை முத்துச்சாமியிடம் வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று மீண்டும் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது செந்தில் பாலாஜியின் ஜாமீன் வழக்கை முடித்து வைக்க தயார் என்று கூறியிருக்கிறார்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள். செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்டுள்ள ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று இருதரப்பு நீதிமன்றத்தை நாடியது. ஒன்று, வித்யாகுமார் என்பவர் வழக்கு தொடுத்திருந்தார். அதேபோல அமலாக்கத்துறை தரப்பிலிருந்தும் செந்தில் பாலாஜிக்கான ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணையின் போதுதான் நீதிபதிகள் கூறியிருந்தார்கள், ஜாமீன் வேண்டுமா அல்லது அமைச்சர் பதவி வேண்டுமா என்ற கேள்வி எழுப்பியிருந்தார்கள். திங்கட்கிழமைக்குள், அதாவது இன்றைக்குள் அவர் பதிலளிக்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள். நேற்றைய தினம் தன்னுடைய அமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்திருந்தார். அவர் வகித்து வந்த அந்த பொறுப்புகள் பிற அமைச்சர்களிடம் கூடுதல் பொறுப்பாக ஒப்படைக்கப்பட்டிருந்தன. இந்த சூழலில் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் வழக்கை முடித்து வைக்க தயார் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வழக்கு விசாரணை முடிவடையும் வரை எந்த ஒரு பொறுப்பையும் அவர் வகிக்க கூடாது என்று ஜாமீன் நிபந்தனையில் கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டும் என்று அமலாக்கத்துறை மற்றும் மனுதாரர் தரப்பு கோரிக்கை விடுத்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ராஜீவ், ஏற்கனவே அமைச்சர் பதவி வேண்டுமா, ஜாமீன் வேண்டுமா என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருந்தது. அவர் அமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமாவும் செய்துவிட்டார். அந்த பொறுப்புகளும் பிறரிடம் ஒப்படைக்கப்பட்டன. இன்றைக்கு அந்த வழக்கை முடித்து வைக்க தயார் என்றும் உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. ஆனால் அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து வழக்கு விசாரணை முடிவடையும் வரை எந்த பொறுப்பையும் வகிக்க கூடாது அப்படின்னு ஜாமீன் நிபந்தனையில கூடுதல் கட்டுப்பாடு விதிக்கணும்னு கேட்டிருக்காங்களே, இதனை நீதிபதிகள் பரிசீலிக்கிறார்களா? கண்டிப்பாக. அதாவது இந்த வழக்கை பொறுத்தவரை நீதிமன்றத்தில் இன்றைய தினம் செந்தில் பாலாஜி தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டார் என்பது தெரிவிக்கப்பட்டது முன்பதாகவே. அதனைத் தொடர்ந்து மனுதாரர்கள் மற்றும் அமலாக்கத்துறை தரப்பிடமிருந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக அந்த வாதத்தில் இந்த விவகாரத்தில் இந்த வழக்கு விவகாரம் முடியும் வரை செந்தில் பாலாஜிக்கு எந்த ஒரு அந்த பதவியையும் வகிக்க கூடாது, அவருக்கு எந்த ஒரு பதவியும் கொடுக்கக்கூடாது என்று உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என இரு தரப்பிடமும் இந்த கோரிக்கையானது வைக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி தரப்பு இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றம் இது போன்ற எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என தங்களது வாதங்களை முன்வைத்தார்கள். அதே போல மனுதாரர்கள் தரப்பிடமிருந்தும் பல்வேறு வாதங்கள் வைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக அது அதிகாரம் இருக்கக்கூடிய நிலையில், உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கக்கூடிய நிலையில் இது போன்ற அந்த உத்தரவுகளை பிறப்பிக்கலாம் எனவும், அதே போல இதுவரை போன்ற நிறைய நாட்கள் இருக்க முடியாது, எனவே தான் இந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் எனவும் கூறுகிறார்கள். இவர்களுடைய முந்தைய நடத்தையை நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டால் அவர் மீண்டும் உத்தரவை மீறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, எனவே தான் இந்த உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என கோருவதாக மனுதாரர் தரப்பிலும் அந்த கோரிக்கைகள் அந்த வாதங்களாக முன்வைக்கப்பட்டு வருகிற நிலையில் நீதிபதிகள் அனைத்து தரப்பிலுடைய அந்த வாதங்களையும் பதிவு செய்து வருகிறார். விசாரணை முறையில் அடுத்த கட்ட அந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுமா போன்ற விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். செந்தில் பாலாஜியின் ஜாமீன் வழக்கை முடித்து வைக்க தயார் என்று கூறுகின்றனர் உச்சநீதிமன்ற நீதிபதிகள். அடுத்தடுத்த போக்கு எவ்வாறாக இருக்கப் போகிறது என்பதையும் பார்க்கலாம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ராஜீவ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.